தான் உண்டு தான் வேலை உண்டு என இருந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை சும்மா சும்மா சீண்டிக்கிட்டே இருந்தால் இப்படிதான் ஆகும் என்பது போல சீமானுக்கு தரமான பதிலடி கொடுத்திருக்கிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சி கூட்டம் ஒன்றில் விஜயை ஒருமையில் சாடிய சீமான், விஜய் என்றாவது தமிழர் நலன், தமிழர்களின் உரிமை பற்றி பேசியிருக்கிறாரா? எல்லோரும் சமம் என்றால் ஆந்திராவில் போய் கட்சி ஆரம்பிக்க வேண்டியதுதானே? எங்கு இருக்கிறோமோ அந்த மண்ணுக்கான அரசியலை செய்ய வேண்டும் என சரமாரியாக விமர்சித்திருந்தார். சீமான் வாடா போடா என ஒருமையில் விமர்சித்திருந்த போதும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் சின்ன கண்டனம் கூட வெளியாகவில்லை. ஆனால் இன்று நாகை அண்ணா சிலை அருகே பரப்புரையாற்றிய விஜய் சைலண்டாக பதிலடி கொடுத்திருக்கிறார். இன்று விஜய் நாகையில் பேசப் போகிறார் என்றதுமே அனைவரும் கட்டாயம் மீனவர்கள் பிரச்சனை குறித்து குரல் கொடுப்பார், மீனவர்கள் விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகளை வெளுத்து வாங்குவார் என அனைவரும் எதிர்பார்த்தனர். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வது போல் விஜயும் இலங்கை கடற்படையால் மீனவர்கள் தாக்கப்படுவதையும் அதற்கான காரணத்தை பற்றியும் அதற்கான தீர்வு பற்றியும் மதுரை மாநாட்டில் நான் பேசியது அவ்வளோ பெரிய குற்றமா? மீனவர்களுக்காக குரல் கொடுப்பதும் அவர்களுக்காக நிற்பதும் நம்முடைய கடமை, நம்முடைய உரிமை. நான் என்ன இன்று நேற்று அவங்களுக்காக குரல் கொடுக்கிறேன்? இதே நாகப்பட்டினத்தில் 14 ஆண்டுகளுக்கு முன்பு 2011 பிப்ரவரி 22 மீனவர்கள் தாக்கப்பட்டதற்காக நடத்தப்பட்ட பொதுக்கூட்டத்தில் நான் வந்து கலந்து கொண்டேன். நான் நாகப்பட்டினத்திற்கு வருவது புதிதல்ல என்றார். இங்கேதான் அந்த ட்விஸ்டே நடந்தது. மீனவர்களை பற்றி பேசிய அதே ஃப்ளோவில் மீனவர்களுக்கு குரல் கொடுக்கும் இதே நேரத்தில் நமது தொப்புள் கொடி உறவுகளான ஈழத்தமிழர்கள், அவர்கள் இலங்கையில் இருந்தாலும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் தாய்ப்பாசம் காட்டிய தலைவனை இழந்து தவிக்கும் அவங்களுக்காக குரல் கொடுப்பதும் அவங்களுக்காக நிற்பதும் நமது கடமை இல்லையா? கேட்டாரே ஒரு கேள்வி. கூடியிருந்த தொண்டர்களின் உற்சாக முழக்கம் அடங்கவே சில வினாடிகள் ஆனது. மீனவர்களின் உயிர் எந்த அளவு முக்கியமோ அந்த அளவுக்கு இலங்கை தமிழர்களுடைய உயிரும் வாழ்வும் நமக்கு மிக முக்கியம் என கூறினார். இந்த பேச்சை சோசியல் மீடியாக்களில் ஷேர் செய்து வரும் தாவேகாவினர் என்ன சீமான் கேட்டுச்சா என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளரை கலாய்த்து வருகின்றனர். இதுவரை சீமான் மட்டுமே மேடைதோறும் ஈழத்தமிழர்கள் விவகாரம் குறித்து மேடைதோறும் பேசி வந்தார். தற்போது விஜயும் அதனை கையில் எடுத்திருப்பது அவருக்கான பதிலடியாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே சீமான் ஈழத்தமிழர்களை வைத்து அரசியல் செய்கிறார், திரள் நிதி திரட்டி தின்கிறார் என்றெல்லாம் விமர்சித்து வந்த நெட்டிசன்கள் அடடா சீமானுக்கு இருந்த ஒரே ஒரு கண்டென்ட்டும் இனி போச்சே என கலாய்த்து வருகின்றனர். இது எப்படி என்றால் இன்னொரு பக்கம் விஜய்க்கு இலங்கையிலிருந்து 2000 கோடி ரூபாய் வந்திருக்கிறது. சீமானின் நாம் தமிழர் கட்சியை அழித்து ஒழித்து அங்குள்ள இளம் தலைமுறை தொண்டர்களை தாவேகாவில் இணக்கவே விஜய் கட்சி ஆரம்பித்துள்ளார் என்றெல்லாம் நாத்தாக்காவினர் ஒரு பக்கம் வதந்தி பரப்பி வருவதாக கூறப்படும் நிலையில் விஜயின் இந்த பேச்சு அவர்களுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்துள்ளது. விஜய் ஈழத்தமிழர்கள் குறித்து பேசியுள்ள கருத்துக்கு சீமான் என்ன பதிலளிக்கப் போகிறார் என பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.